Hi friends and welcome to your Tamil Android University. நான் உங்கள் ஸ்ரீகிருஷ்ணன் சீகாயிலேருந்து. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பேர் த கிளீனர். இந்த கிளீனர் எதுக்காக பயன்படும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா, இது நம்ம ஜங்க் ஃபைல்ஸு, நம்ம ஆப்ஷீட் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து நம்ம மெமரியிலேருந்து அதை டெலீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மெமரி இந்த ஆப் உள்ள வந்துட்டோம். ஆப் உள்ள வந்தோடனே மெமரி அப்படின்னு காமிச்சு அனலைஸ் அப்படின்னு கொடுத்து டேப் ஹியர் அப்படின்னு கொடுத்துருப்பாருங்க. இதை நீங்கள் அனலைஸ் அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா திங்கிங் அப்படின்னு சொல்லி போட்டு வந்து 170 அப்படின்னு சொல்லி போட்டு பாருங்க. இதில் பாருங்க வந்து சும்மா அந்த மெமரியில் இருக்க ஆப்ஸ் நம்ம என்ன சொல்றது, இப்போ வந்து ரேம் வந்து ஃப்ரீ பண்ணுறதுக்கு வந்து என்னெல்லாம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து டிசேபிள் பண்ணலாம், இதெல்லாம் ரன்னிங்கில் இருக்குது, இதெல்லாம் வந்து தேவையில்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ ரேமில் வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 152 MB வரைக்கும் வந்து நம்ம செக் பண்ணி வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அப்படின்னு அடுத்த டேப் உள்ள வாங்க. ஸ்டோரேஜ் அப்படின்றதுல நம்ம வந்து எல்லா ஃபைல்ஸும் வந்து நம்ம செல்லுக்கு அத்தனை ஃபைல்ஸுமே அனலைஸ் பண்ணி இது எவ்வளோ MB வந்து நம்ம வந்து தேவையில்லாத யூஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்க பாருங்க. இது ஆப்ஸ், கேஷ் எல்லாம் வந்து டாக்குமெண்ட்டு எல்லாமே வந்து டெவலப் பண்ணுறதை வந்து டெலிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ அது மாதிரி வந்து பார்க்கும்போது நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் கேஷ், இன்ஸ்டாகிராம் கேஷ், இது மாதிரி வந்து பல கேஷ் அப்படின்னு இருக்கு பாருங்க. இதெல்லாமே இந்த க்ளீன் அப்படின்னு கொடுத்தோம்னா ஒரு செகண்ட்ல இந்த 91 MB வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீ பண்ணி கொடுக்குது. இப்போ தேவையில்லாமல் அந்த ஆப்ஸ் வந்து கேஷ் எல்லாம் வச்சுட்டு இருக்கோம். இது மாதிரி வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து இதை யூஸ் பண்ணி வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்த்தோம்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. அனலைஸ் அப்படின்னு கொடுத்ததுல வந்து எந்த ஆப்ஸ் எல்லாம் நம்ம பேசிக்கலி நம்ம யூஸ் பண்ணாத வச்சுட்டு இருக்கோம். நம்ம லைக் நிறைய ஆப்ஸை டவுன்லோட் பண்ணி வச்சுப்போம், ஆனால் வந்து சில ஆப்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணாதே வச்சுருப்போம். அது மாதிரி டவுன்லோட் பண்ணி வந்து யூஸ் பண்ணாத ஆப்ஸ் எல்லாம் இதை வந்து எடுத்து காமிக்கும். ஸோ வந்து இந்த 24 மணி நேரத்தை வந்து என்ன யூஸ் பண்ணோம், இந்த போன வாரம் முக்கா வந்து என்ன யூஸ் பண்ணோம், போன மாதம் ஃபுல்லாக என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கு பாருங்க. இதில் வந்து நீங்கள் ஏதோ ஒரு ஆர்டரில் வந்து நீங்கள் வந்து காமிக்க சொல்லலாம். ஸோ இன்ஸ்டால் டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்தா இந்த மாதிரி வந்து நீங்கள் காமிக்கும். இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்பபெட்டிக் ஆர்டர்னா அந்த ஆல்பபெட்டிக் ஆர்டரில் வந்து எதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் அதிகமாக அப்படின்னு காமிக்குது. இதை அப்படியே வந்து நீங்கள் பார்த்துட்டு எதெல்லாம் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணலாம் டிலீட் பண்ணிக்கலாம் நம்ம செல்லேருந்து. ஸோ இதுதான் வந்து அதோட யூஸு. அது கடைசியாக அந்த ஆப் லாக்கர், இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆப் உள்ள வந்து போயிட்டு லாக்கை செட் பண்ணோம் அப்படின்னு நம்ம நினச்சிருந்தோம். அது வாட்ஸ்அப் உள்ள வந்து ஒருத்தரம் வந்து நம்ம போய் ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிருந்தோம்னா அதுக்கு பின்னை செட் பண்ணலாம். ஸோ செட் பின் அப்படின்னு சொல்லி போட்டுருப்பாங்க. இதில் சும்மா வந்து 5555 அப்படின்னு சொல்லி வந்து 4 டிஜிட்டு கொடுத்தாச்சுன்னா வந்து போயிடலாம். இதை பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பு, யூடியூப்பு, இது மாதிரி எதை வேணாலும், இந்த ஃபேஸ்புக், இதெல்லாமே வந்து நம்ம டிக் பண்ணிட்டோம்னா இந்த பின்னை போட்டால் தான் அந்த ஆக்சஸ் பண்ணலாம் அந்த ஆப்பை. ஸோ அது ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சர். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த க்ளீனர் அப்ளிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வந்து எல்லாருக்குமே வந்து தினைக்கும் டே டு டே வந்து இது வந்து நம்ம ஃபோனை வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ அப்போ வந்து நீங்கள் தமிழ் ஆண்ட்ராய்டு யூனிவர்சிட்டியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆப்பை போய் டெவலப் பண்ணிக்கிங்க டிஸ்கிரிப்ஷன்லேருந்து. அடுத்த வரைக்கும் சந்திக்கும் விடைபெறுகிறேன். ஸ்ரீகிருஷ்ணன் ஃப்ரம் ஸ்ரீகாழி.